Hi friends, welcome to Chris 2021 Live to the Way. இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டான டாப்பிக்காக தாங்க இருக்க போகுது. இன்னைக்கு நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பற்றியான ஃபுல் டீட்டெயில் தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எல்லாருமே எக்ஸாமுக்கு ரொம்பவே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போனவங்களாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனவங்களும் இல்லை, ப்ரிப்பேரே பண்ணிட்டு போகாதவங்க கூட எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னுட்டுனே சொல்லலாம். ஸோ எல்லாருமே ஒரு விரக்தியில் தாங்க இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு வந்த உடனே யூடியூப்பாக இருக்கட்டும், எந்த ஒரு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தாலுமே, எந்த ஒரு சோசியல் மீடியாவை ஓப்பன் பண்ணி பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பாக இருக்கட்டும் எல்லாமே ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரியான வாசகங்கள் தாங்க இருந்துச்சு. அதாவது ராட்சச வன்மத்தில் தான் டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்திருக்காங்க. இனிமேல் இந்த டிஎம்கேக்கு ஓட்டே கிடையாது, டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன சைக்கோவாக பிடிச்சிருக்கு, எதுக்காக இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு சேனல்ஸுமே இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை பற்றி ரொம்பவே வறுத்து எடுத்திருக்காங்க அப்படின்ட்டுனே சொல்லலாம். பட் கீழே கொடுத்துருக்கிற கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருந்தத்தக்கதாக தாங்க இருந்துச்சு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே டிஎன்பிஎஸ்சிக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு ஷார்ட் பீரியடில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஜாப் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு லாங் டைம் ப்ராசஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். சிலர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வயசையும் தாண்டி ரொம்ப காலமாக இதுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துக்கிட்டு அந்த பழுவுக்கு இடையிலையும் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸுக்கு வந்து எப்படியாவது மேலே வந்து வந்துடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை வந்து யாருமே எதிர்பார்க்கலை அப்படின்ட்டுனே சொல்லலாம். பட் கண்டிப்பாக நாம் ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சிருக்கணும், நாம் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை வந்து கண்டிப்பாக எதிர்பார்த்து தாங்க ஆகணும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே காம்படிட்டிவ் அப்படிங்கிறது மாதிரி ஆகியாச்சு. ஸோ இந்த ஃபீல்டுலேயும் கூட எத்தனை லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, எத்தனை வேக்கண்ட் தான் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கூட எவ்வளவு காம்படிஷன் இருக்குது அப்படிங்கிறத நாம் கண்டிப்பாக எடுத்துக்கணும். பட் இந்த மாதிரியான கோச்சிங் சென்டர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை பேர், இந்த 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணாலும் சரி, 5 லட்சம் பேர் அப்ளை பண்ணாலும் சரி, கண்டிப்பாக அதில் ஒரு 50,000 பேர் தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வருவாங்க, அவங்க தான் உங்களுடைய காம்படிஷன் அப்படின்ட்டுன்னு கண்டிப்பாக எல்லாருமே சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம். அது எந்த அளவுக்கு உண்மையோ அதை விட உண்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு மேலே இருக்கிற, அதாவது கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இல்லாமல் யாருமே அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது. கண்டிப்பாக அவங்க கொடுக்குற ஒவ்வொரு காசுமே பார்த்தீங்கன்னா 200 ரூபாயாக இருக்கட்டும், இல்லை 300 ரூபாயாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அந்த காசை வந்து கெட்டி மட்டும்தான் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்ளை பண்ணுறாங்க. பட் சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறாங்க, சிலர் வந்து கொடுக்கறது இல்லை. ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ஏமாற்றமான ஒரு விஷயமாக தாங்க இருந்திருக்கும். பட் அதுக்காக இந்த மாதிரி சைக்கோ டிஎன்பிஎஸ்சி ராட்சச வன்மத்தில் தான் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை வந்து கேட்கும்போது ரொம்பவே விரக்தியாக தாங்க இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான சிலபஸை வந்து கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரியான டாப்பிக்லேருந்து தான் நாங்கள் வந்து கொஸ்டின் எடுக்க போகிறோம் அப்படின்ட்டுன்னு. பட் கண்டிப்பாக இலக்கணம் அப்படின்ட்டுன்னு எடுக்கும்போது தமிழில் பார்த்தீங்கன்னா அதை வந்து டைரெக்டாக கண்டிப்பாக கேட்க முடியாது. பட் எல்லாருக்குமே ரொம்பவே விரக்தியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்தில் இந்த கொஸ்டினை வந்து ரீட் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக தாங்க இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை வந்து கண்டிப்பாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு ஹால்லையுமே எல்லாருமே ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும்தாங்க. அதை வந்து ரீட் பண்ணி அதற்கான ஆன்சரை வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியலை அப்படிங்கிற ஏக்கம் வந்து எல்லாருக்குமே இருக்குது. அது மறக்க முடியாத உண்மை அப்படின்ட்டுனே சொல்லலாம். கண்டிப்பாக இன்னுமே நிறைய எஃபர்ட் வந்து கண்டிப்பாக கொடுங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் இருந்து எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். வந்துட்டனே அப்படின்னு நினைக்காம இன்னும் எஃபர்ட்டை கொடுத்து முயற்சியோட வெற்றி காணுவோம்.